ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் SPS ஆரி டிசைனர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்துருக்கோம். இப்போ அதில் ஃபில்லிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான நம்ம ஃபஸ்ட்டு படிக்கிற ஃபில்லிங் ஸ்டிச். இதுக்கு முன்னாடி நீங்கள் படித்தது எல்லாமே அவுட்லைன் ஸ்டிச்சு. இது ஃபில்லிங் ஸ்டிச், சரிங்களா? எப்பயும் போல் பட்டன் ஹோல் ஃபில்லிங்க்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, 2 ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நார்மலாக பட்டன் ஹோலுக்கு பஞ்ச் பண்ணுற மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க. லாக்கையும் போட்டுக்கோங்க. இது வரைக்கும் எந்த சேஞ்சஸும் இல்லை. பட்டன் ஹோலுக்கு பக்கவாட்டில் குத்துவீங்க இல்லையா, இது பண்ண வேண்டாம். அப்படியே டைரெக்டாக மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சை நம்ம போட்டுடலாம். பட்டன் ஹோல் ஸ்டிச்சுக்கும் ஃபில்லிங்க்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. பட்டன் ஹோல் ஸ்டிச்சு போட்டுட்டு பக்கவாட்டில் நம்ம குத்துவோம். இதில் அதை பண்ண வேண்டாம். கண்டினியூஸாக ஸ்டிச்சு போட்டுக்கிட்டே இருக்கலாம். குத்திட்டு செயின் இழுத்துட்டு கீழே அப்படியே இழுத்து லாக் போட்டுக்க வேண்டியதுதான். நான் சொல்கிறது புரியல அப்படின்னா வீடியோவை பொறுமையாக பாருங்கள். செயின் போட்டுட்டு லாக் இழுத்துட்டு அப்படியே கீழே வந்துடுவோம், சரிங்களா? குத்திட்டு செயினை எடுத்துட்டு கீழே வந்துட்டு அப்படியே லாக் பண்ணிப்போம். ஓகேவா? இதே தான் நெருக்கமாக பண்ண போகிறோம். பட்டன் ஹோல் ஸ்டிச்சிங்கில் பக்கவாட்டில் ஒரு செயின் குத்ததால் ஒரு கேப் கிடைக்கும். இதில் கேப்பே இருக்கக்கூடாது. இப்போது இந்த புள்ளி தான் லாக் ஸ்டிச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம செயின் குத்துறோம். நீட்டாக குத்திட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அந்த லாக்கு, சரிங்களா? இப்போ செகண்டு நம்ம மேலே குத்திடுறோம். குத்திட்டு அங்கே லாக் எதுவும் பண்ணாமல் அப்படியே அந்த ஸ்டிச்சை கீழே இழுத்துட்டு வந்துடுறோம். ஓகேவா? கீழே இழுத்துட்டு வந்துட்டு என்ன பண்ணுறோன்னா ஒரு குட்டி லாக் ஸ்டிச் போடுறோம். லாக் போட்டுட்டு திருப்பி பக்கவாட்டில் குத்தாமல் அகைன் என்ன பண்ணணும், மேலே ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ இந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ அதை வச்சு ஸ்டிச் போடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம கீழே குத்திக்கிறோம் லாக் ஸ்டிச்சு. செகண்டு மேலே செகண்ட் லைனுக்கு போகிறோம். குத்திட்டோம். தேர்டு கீழே இழுத்துட்டு வரணும். அப்படியே கீழே இழுத்துட்டு வந்துடுவோம். வந்துட்டு ஒரு லாக் ஸ்டிச். அவ்வளோதான் பட்டன் ஹோல் ஃபில்லிங், சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக போடுறீங்களோ அந்த அளவுக்கு ஸ்டிச்சு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும். இது வரைக்கும் நீங்கள் போட்டது ஸ்டெம்மு, செயின் எல்லாமே அவுட்லைன், சரிங்களா? இது மட்டும்தான் நம்ம உள்ளே ஃபில் பண்ணுற ஸ்டிச்சு. ஃபில்லிங்கில் நிறைய ஸ்டிச் இருந்தாலும் நம்ம படிக்கிற ஃபஸ்ட்டு ஃபில்லிங் ஸ்டிச் இது தான். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சு. இதை நம்ம லீஃபுக்கு ஃபில் பண்ணலாம், ஃப்ளவருக்கு ஃபில் பண்ணலாம். இப்போ இந்த ஷேப்பில் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். என்ன பண்ணுங்கன்னா, சைடில் அதில் இருக்கிற லைன்லேயே நார்மலாக பட்டன் ஹோல் போட்டுட்டு எப்பயும் போல் அப்படியே கீழே இழுத்துட்டு வந்துடுங்க, சரிங்களா? இப்போ நம்ம ஸ்ட்ரைட் லைனில் போடுறத விட ஷேப்ஸில் தான் நம்ம அதிகமாக போட்டு பார்க்கணும். சைடில் குத்திட்டு கீழே இழுத்துட்டு வந்து லாக், திருப்பி சைடில் குத்திட்டு கீழே இழுத்துட்டு வந்து லாக். இதே மாதிரி அந்த திலகம் ஷேப் முடிகிற வரைக்கும் அந்த ஷேப் எப்படி இருக்கோ அந்த டைரெக்ஷன்லேயே அழகாக பண்ணுங்கள்.
சாய்வலாக எடுத்துகிட்டு வந்திங்கன்னா தான் அது பார்க்க நல்லாயிருக்கும். ஸ்ட்ரைட் லைனில் போடுற மாதிரி டைரெக்டாக நீட்டாக நீங்கள் போட்டிங்கன்னா அது பார்க்க நல்லா இருக்காது. ஷேப் எப்படி இருக்கோ அந்த மாதிரியே கொண்டு வரணும். இதையே தான் லீஃபுக்கும் பண்ணணும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போதே எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா சாய்வலாக ஸ்டார்ட் பண்ணணும். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சாய்வலாக இருந்துச்சுன்னா தான் அந்த டிசைன் பார்க்குறதுக்கு நீட்டாக அழகாக இருக்கும். அந்த ஷேப் எப்படி முடியுதோ அதே அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா லென்த்து குறைச்சிக்கணும். பெருசாக வந்துச்சு இல்லையா, ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும்போது சின்னதாக ஸ்டார்ட் பண்ணோம். போக 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 அந்த செயினோட லென்த்து பெருசாக வந்துச்சு. ஷேப் முடியும் போது ஆஸ் யூஷுவல் என்ன ஆகிடும்னா சின்னதாக ஆகிடும். நம்ம கோடு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு என்ன பண்ணணும், நம்ம ஸ்டிச்சு போடணும். இப்போ போட்டுட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை சுற்றி அழகாக செயின் ஸ்டிச் கொடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்தது எல்லாமே அவுட்லைனு, அதனால் அப்படியே போட்டுட்டு விட்டுருப்பீங்க. இனிமேல் உள்ளே ஃபில்லிங் கொடுத்திங்கன்னா வெளியில் கம்பல்சரி அவுட்லைன் கொடுக்கணும். இந்த அவுட்லைன் வந்து நார்மலாக இப்போ நான் அதே கலரில் கொடுத்துருக்கறதால பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியல. ஜைரிலேயோ ஒரு சுகர் பீட்லேயோ கொடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து லீஃபு. ஓகேவா, இந்த லீஃபையும் நம்ம அதே மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு வெளியில் அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். பட்டன் ஹோல் ஸ்டிச்சை வந்து ஃப்ளவர் டிசைன்லேயும் லீஃப்லேயும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த ஃபில்லிங் ஸ்டிச்சாக இருந்தாலும் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு செயின் கொடுத்திங்கன்னா தான் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். என்னோட ஆன்லைன் ஆரி கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.